இன்றைக்கி வந்து ஹை ப்ரோட்டீன் டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு. பசங்களுக்கு டெய்லி என்ன டிஃபன் கொடுக்குறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க. கவலையே வேணாம், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் தினமும் நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தினம் ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் போடுவேன். அதே போல் பசங்களுக்கு வந்து காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒன்று ஒவ்வொரு சுவையில் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெசரிங் கப்பால் 1 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. பருப்பு ஊற டைம் மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். புளிக்க வைக்கவோ மற்ற எதுவுமே ஊற வைக்கவோ தேவையில்லை. பருப்பு வந்து 1 ஹவர் ஊறினா மட்டும் போதும். இப்போ இன்னொரு பவுலில் வந்து 1 கப் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பால் அவலும் அளந்துக்கோங்க. இதையும் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் வந்து மெலிசான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து திக்கான அவல் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. அதில் இருக்கிற ஈரப்பதம் வச்சு இதை வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இதே நீங்கள் திக்கான அவல் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அவலும் பருப்பும் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா புதினா இலை எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி நிறையா கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டுப்பல் வந்து ஒரு 4 பூண்டுப்பல் எடுத்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 10 வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 10 வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் திக்கான தயிர் வந்து பெரிய ஸ்பூனால் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மெஷரிங் கப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு இந்த தயிர் இருக்குது. இப்போ தயிர் சேர்த்துட்டேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த பக்குவத்தை அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி வந்து நீங்கள் சாண்ட்விச்சுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பிரெட் ஆம்லெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் ரொட்டி வகைகள் எது செஞ்சாலுமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அதே போல் திக்கான தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்க் இருந்தால் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். தயிர் பார்க்குறதுக்கு வந்து மயோனைஸ் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த நான் செஞ்சுருக்கிற இந்த தோசை ரெசிபிக்கு வந்து இந்த தயிரும் அந்த க்ரீன் சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த தயிரை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் பூந்தி சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து அப்படியே மேலே லைட்டாக தூவிக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியில் மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதான், தயிர் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அவல் நல்லாவே ஊறி வந்திருக்கு. நான் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நான் கழுவி வச்சுருந்த அந்த தண்ணியவே யூஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். உங்களால் எந்த அளவுக்கு மசிக்க முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் மசிச்சுக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் மசிச்சுட்டேன். ஒரு சில இடங்களில் ஒன்றும் பாதியமாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு மசிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம ஊற வச்சுருந்த பருப்பும் நல்லாவே ஊறி வந்திருக்கு.
சூப்பராக ஊறி வந்திருக்கு. நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் தண்ணி வந்து லைட்டாக தெளித்து இதை வந்து அரைச்சிக்கணும். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். அதே போல் திக்காக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. தண்ணி வந்து லைட்டாக தெளித்து மட்டும் அரைங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அது போல் தண்ணி லைட்டாக தெளித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. பாசிப்பருப்பு அரைக்க தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். காட்டுறேன் பாருங்கள். நல்லா திக்காக இது போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பருப்பு கூட நம்ம மசிச்சு வச்ச அந்த அவளையும் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவல் வந்து கட்டி கட்டியாக இருக்கிறதுனால கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கையை வச்சு நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவல் வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. துருவன கேரட் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மஷ்ரூம் எடுத்திருந்தேன். 2 கேரட் எடுத்திருந்தேன். 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை நல்லா ஒரு 1/2 கைப்பிடி நிறையா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா கட்டாயமாக சேர்க்கணும். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் அப்புறமே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கலந்துருக்கேன். எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணி மாரி கரைச்சிடக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. அடை தோசை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இதில் வந்து நீங்கள் துருவின பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், அல்லது முட்டைகோஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம தோசைக்கல்லில் செஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு தோசை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் கையை வச்சு கூட தட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு தட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா குக் ஆகட்டும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. நல்ல வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கெல்லாம் இது போல் டிஃபன் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த சட்னிக்கு பதிலாக நீங்கள் கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுத்தா கூட ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம், அல்லது ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸ்நாக்காக கொடுக்கும்போது கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுங்க. வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டயட்டில் இருக்கிறவங்களும் இந்த ரெசிபியை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் வெள்ளை அவல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க.
இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.